வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, திருப்பதி போகணும் அப்படின்னா பல பேர் என்ன அப்படின்னா டைரக்ட் ட்ரெயின் இல்லாதனால சென்னை வந்துடும். சென்னையிலிருந்து தான் காலையில் கிளம்பக்கூடிய சப்தகிரி எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி ரயில்களில் திருப்பதி போய் சேர்றோம். ஆனால் இன்றைக்கி 15ஆம் தேதியில் இருந்து, இன்றைக்கின்னு கூட சொல்ல முடியாது, இது நேற்றுன்னு தான் சொல்லணும், 15ஆம் தேதியில் இருந்து வருகிற 31ஆம் தேதி வரைக்கும் திருப்பதிக்கு சென்னையிலிருந்து ரயில்கள் கிளம்பாது. குறிப்பாக 2 ரயில்கள் கிளம்பாது அப்படின்னு அறிவிப்பை தெற்கு ரயில்வே ஆனது வெளியிடப்பட்டிருக்கிறது. காலையில் 6:25 மணிக்கு கிளம்பி செல்லக்கூடிய சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ஆனது ரேணிகுண்டா வரைக்கும் தான் செல்லப்போகுது. ரேணிகுண்டா திருப்பதி இடையே பகுதி அளவு ரத்து செய்யப்பட இருக்கிறது. அதே மாதிரி ரிட்டர்ன் டைரக்ஷனில் ஈவினிங் 6:05 மணிக்கு திருப்பதியில் இருந்து கிளம்பி சென்னை நோக்கி வரக்கூடிய அதே சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ரேணிகுண்டா வரைக்கும் போகாது. ரேணிகுண்டாவில் இருந்து தான் அந்த ரயிலானது கிளம்பும். திருப்பதி ரேணிகுண்டா இடையே பகுதி அளவு ரத்து செய்யப்படுகிறது. அதே மாதிரி ஈவினிங் 4:25 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்பக்கூடிய அதிவிரைவு வண்டியானது திருப்பதி வரைக்கும் போகாது, ரேணிகுண்டா வரைக்கும் தான் போகுது அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. காலையில் 10:10 மணிக்கு நம்ம திருப்பதியில் தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு சென்னை போகிற அந்த ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம வந்தோம் அப்படின்னா அந்த ரயிலும் கிளம்பாது. ஆக இந்த 2 ரயில்களுமே ரேணிகுண்டா வரைக்கும் ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறதுனால சென்னை சென்ட்ரலுக்கு தயவு செய்து வந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் இங்கே திருப்பதி எக்ஸ்பிரஸை பிடிச்சி போயிடலாம் அப்படின்னா நிச்சயமாக வர 31ஆம் தேதி வரைக்கும் இந்த ரயில்கள் எல்லாம் இயங்காது. அப்படி இயங்காதுன்னு சொல்ல முடியாது, பகுதி அளவு ரத்து செய்யப்படுகிறது. ரேணிகுண்டா வரைக்கும் தான் போகும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் காட்பாடி போய் அங்கேருந்து மாறி போய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விஷயமாக இருக்கும். இல்லை ரேணிகுண்டா போய் அங்கேருந்து வேறு ஒரு ட்ரெயினை பிடிச்சி போக வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. ஏன்னா வர 31ஆம் தேதி வரைக்கும் சப்தகிரி எக்ஸ்பிரஸும் திருப்பதி விரைவு ரயிலும் ரேணிகுண்டா வரைக்கும் தான் இயங்க போகிறது. அதுக்கப்புறம் திருப்பதி நோக்கி செல்லாது அப்படிங்கிற தகவல்கள் நம்முடைய நண்பர்களுக்கு சென்று சேர வேண்டும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.